குட் மார்னிங் டே 113. இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். நேற்று வந்து என்னால் ஜிம்முக்கு போக முடியல. அதனால் இன்றைக்கி வந்து அப்பர் பாடி ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டேன். லைக் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேக் ஒர்க் அவுட், செஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஈச் மசிலுக்கு 3 ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு பிரித்து அது மாதிரி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக ப்ரோட்டீன் எடுக்கிறேன். ப்ராப்பராக வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிட்றேன். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து 2 செஷன் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து பேக் டு ஃபார்ம், அதாவது எனர்ஜி வந்து நல்லாயிருக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ அது வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை என்ன இருந்தது அப்படின்னா, என்னோடய க்யூப் டேங்க்கில் வந்து ஒரு ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்தது. அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான். எனக்கு 2 o'clock வந்து பார்த்திங்கன்னா CO2 ஆன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆல்கேயோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கு ஸ்பைடர் வெப் மாதிரி ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ இதோட பேர் வந்து பிரையாப்சிஸ். நம்ம ரொம்ப பொட்டானிக்கலாக போக வேண்டாம். சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து ஹேர் ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக டூத் ப்ரஷ் வச்சு வந்து நம்ம ஜென்டலாக எடுத்தாலே வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பாக்ஸிங் செஷன் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.